வெல்கம் டு மெயிலி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி 9th ஸ்டாண்டர்ட் 6.1ல் 9th சம் போட போகிறோம். ஃப்ரம் த கிவன் ஃபிகர் ப்ரூவ் தட் theta plus 5 is equal to 90. Also prove that there are two other right angle triangles. Find sin alpha, cos beta and tan phi. அப்படின்னா ஃப்ரம் த கிவன் ஃபிகர் அவங்க ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அதில் தீட்டாவும் ஃபையும் ப்ளஸ் பண்ணால் 90ன்னு சொல்கிறாங்க. ஆல்சோ ப்ரூவ் தட் தேர் ஆர் டூ ரைட் ஆங்கிள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபைண்ட் சைன் ஆல்ஃபா, அதுக்கப்புறம் சைன் ஆல்ஃபாவும் காஸ் பீட்டாவும் டேன் ஃபையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம முதல்ல என்ன பண்ணோம், ஆல்ஃபா பீட்டாவும் ரைட் ஆங்கிள், இது 90 டிகிரினால இது ரைட் ஆங்கிள் தான். அதை நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி ப்ரூவ் பண்ணோன்னு, இந்த ட்ரையாங்கிளோட பிதாகரஸ் தேரத்தில் ஹைப்போட்டெனஸ் வந்து மற்ற ரெண்டு சைடோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருந்தால் அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். In a right angle triangle, square of hypotenuse is equal to the sum of the square of other two sides. அதை நம்ம முதல்ல இந்த ABC இந்த ட்ரையாங்கிளில் பார்க்க போகிறோம், ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ பை பித்தாகரஸ் தியரம் ட்ரையாங்கிள் ஏபிசியில் AB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். AB ஸ்கொயர்னா 9 இருக்குது, இங்கே 16 இருக்குது, ரெண்டும் ஆட் பண்ணால் தான் அது ஹைப்போட்டெனஸு. அதை ஆட் பண்ணால் 9 + 16 25 ஸ்கொயர்டு. AC ஸ்கொயர்னா 15 ஸ்கொயர், 15 ஸ்கொயர் பண்ணால் 225. BC ஸ்கொயர்னா 20 ஸ்கொயர், 20 ஸ்கொயர் பண்ணால் 400, ரெண்டும் ஆட் பண்ணால் 625. இப்போ இது ரெண்டுமே 625 இஸ் ஈக்குவல் டு 625. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், தீட்டா ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஸ்கொயர் ஆஃப் ஹைப்போட்டெனஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட்ஸு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போது ஒவ்வொரு ட்ரையாங்கிளையும் நம்ம ரைட் ஆங்கிள் ப்ரூவ் பண்ணோம். எப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் முதல்ல ப்ரூவ் பண்ணோம், இந்த ட்ரையாங்கிள் அப்புறம் ப்ரூவ் பண்ணோம். இப்போ நான் தனித்தனியாக வரைஞ்சிருக்கேன். இப்போ ஏசிடி ட்ரையாங்கிளில் நம்ம ஹைப்போட்டெனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் அப்போசிட் ஸ்கொயர். இதில் 15 ஸ்கொயர் ஹைப்போட்டெனஸ் ஸ்கொயர்டு, AD ஸ்கொயர் 9 ஸ்கொயர்டு, அடுத்து CD ஸ்கொயர்டு 12 ஸ்கொயர். இப்போ 15 ஸ்கொயர்னா 225, 9 ஸ்கொயர்னா 81, 12 ஸ்கொயர்னா 144. இப்போ 225 வந்துடுச்சு. இதை ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 225. அதனால் நம்ம ஏசிடி ஈஸியாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ட்ரையாங்கிளை ப்ரூவ் பண்ணணும். அதுவும் வந்து சேமாக வந்தால் அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இதில் ஹைப்போட்டெனஸு பித்தாகரஸ் தேரம் ஆப்போசிட்டு அட்ஜசன்ட்டு, அந்த மற்ற ரெண்டு சைடோட ஸ்கொயர் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இப்போ பை த பித்தாகரஸ் தேரம் BC ஸ்கொயர், இதான் பெருசாக இருக்கிறது தான் ஹைப்போட்டெனஸ். BC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BD ஸ்கொயர் ப்ளஸ் CD ஸ்கொயர். BD ஸ்கொயர் 16, CD ஸ்கொயர் 12. 20 ஸ்கொயர்னா 400, 16 ஸ்கொயர்னா 256, 12 ஸ்கொயர்னா 144. இப்போ 256ம் 144ம் ஆட் பண்ணால் 400, ரெண்டுமே 400 வந்துடுது. இப்போ நம்ம DBC ஆல்சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சைன் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, டேன் ஃபை கண்டுபிடிக்கிறோம். நான் வந்து இதுக்கு டயக்ராமை திருப்பி வரைஞ்சிருக்கேன். இப்போது சைன் ஆல்ஃபானா அது ஒரு ஆல்ஃபா இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இதுதான் ஆப்போசிட் சைடு, பெருசாக இருக்கிறது ஹைப்போட்டெனஸ் சைடு. அதுக்கு 12/15 ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ் 12/15. சைன் ஆல்ஃபான ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸு, ஹைப்போட்டெனஸ்னு 15, ஆப்போசிட் வந்து 12. இப்போ காஸ் பீட்டானா இதுதான் பீட்டா. அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனஸ், அட்ஜசன்ட்டு முதல்லனா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட்டு, இதில் பெருசாக இருக்கிறது ஹைப்போட்டெனஸு, இது அட்ஜசன்ட்டு. அப்போ 16, ஹைப்போட்டெனஸ் வந்து 20. 16/20 கட் பண்ணால் 4/5. அதாவது 4 டேபிளில் 4 4s are 16, 4 5s are 20. இப்போ tan phi, tan phiனா இதான் tan phi, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், இதுக்கு நேரம் ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் 16, பெருசாக இருக்கிறது ஹைப்போட்டெனஸ், அப்போ இது அட்ஜசன்ட் 12. இதையும் கட் பண்ணோன்னே 4 4s are 16, 4 3s are 12, 4/3. நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.